ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயிற்சி 1.3ல் உள்ள ரெண்டாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். x = 3 4 6 8 என்க r = x, f of x, x belongs to x. இந்த எக்ஸுங்கிறது ஃபஸ்ட் உறுப்பு என்னென்னா இந்த எக்ஸில் உள்ள இந்த 4 உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது உள்ள உறுப்பு தான் f of x. அந்த f of x என்னன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. x² + 1 என்ற உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சார்பாகுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். 3 4 6 8 கொடுத்துருந்தாங்க. ஆர் என்ன கொடுத்துருந்தாங்க? உறவு. அந்த உறவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் f of xன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வந்து எக்ஸில் உள்ள உறுப்பான். f of x என்னென்னா x² + 1 தான். சரியா? ஸோ f of x இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² + 1 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும். என்ன கொடுத்துருக்காங்க? 3 4 6 8. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நான் 3 4 6 8ன்னு போட்டு இப்போ f of x நான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு 3ன்னு இருக்குது. f of 3 நம்ம போட்டோன்னா இங்கே என்ன போடணும்? எக்ஸுக்கு பதிலாக நான் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 3 போடணும். சரியா? அப்போ இங்கே போட்டோன்னா 3² + 1. 3² என்ன? 3 × 3ன்னு அர்த்தம். சரியா? 3 9. ஸோ 9 + 1 ஆன்சர் 10. அதே மாதிரி 4 போடலாம். அப்போ 4² + 1. 4 × 4 4 16 + 1. அப்போ ஆன்சர் 17. அடுத்தது 6. 6² + 1. 6 × 6 6 36 + 1 = 37. அடுத்ததாக 8. 8² + 1. 8 8 64 + 1 = 65. ஸோ இப்போ எனக்கு என்னெல்லாம் ஆன்சராக கிடச்சதோ அதெல்லாம் நாங்கள் எழுதிக்கலாம். அதுதான் f of x. f of x தான் செகண்ட் உள்ள நம்பர்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ 10 17 37 65ன்னு கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு 3 ஆன்சர் உள்ளப்போ எனக்கு என்ன கிடச்சிது? 10 கிடச்சிது. 4 ஆன்சருக்கப்போ என்ன கிடச்சிது? 17 கிடச்சிது. 6 ஆன்சராக இருக்கப்போ 37 கிடச்சிது. 8 ஆன்சராக இருக்கப்போ 65 கிடச்சிது. சரியா? லாஸ்ட்டாக என்ன கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு? எக்ஸிலிருந்து எண்ணிற்கு ஒரு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ என்னென்னா என்ன? எண்ணிற்கு ஒரு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா இயல் எண்கள். இயல் எண்களில் உள்ளது தான் இங்கேயும் இருக்குது. சரியா? ஸோ அப்போ இதை நான் என்னென்னு எடுத்துக்கிட்டாலும் நோ ப்ராப்ளம். ஆனால் f of x அவங்க இது சொல்லியிருக்கிறதுனால செகண்ட் நம்பர் இங்கே கொடுத்துருந்ததுனால நம்ம f of xன்னு போட்டிருக்கோம். ஸோ இதில் உள்ள நம்பர்ஸும் நம்மளுக்கு இயல் எண்களில் இருக்க தான் செய்யுது. 10 17 37 65 இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. இயல் எண்களில் இருக்க தான் செய்யுது. சரியா? சார்புனா நம்ம என்ன சொல்லணும்? எக்ஸில் உள்ள ஒவ்வொரு முன்னுருவிற்கும் அல்லது உறுப்பிற்கும்னு நீங்கள் எழுதினாலும் கரெக்டு தான். உறுப்பிற்கும் ஒரே ஒரு நிழல் தான் இருக்குது. 2 அப்படியெல்லாம் இல்லை. சரியா? ஒரே ஒரு நிழல் ஒரு y-யில் உள்ளது. அதனால் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனவே இந்த உறவானது ஒரு சார்பு ஆகும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். செகண்ட் சம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.